வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது இந்த நுங்கு வச்சு ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நுங்கு வந்து அப்படியே சாப்பிடுவோம், அதே டைமில் நுங்கு பழத்தை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த நுங்கு வச்சு எப்படி இளநீரும் இதில் ஆட் பண்ணி எப்படி மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான இந்த சம்மர் டைமில் இந்த ஜூஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்ன பார்த்தலாமா? நுங்கு ஜூஸ் தேவையான பொருட்கள்: நுங்கு பழம் 6 நம்பர், தேங்காய் வழுக்கை 4 டேபிள் ஸ்பூன், இளநீர் தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை கார்னிஷுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். என்னடா நுங்கு ஜூஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இளநீர் காமிக்கிறேனுங்களா? ஆமாம், கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷனில் நம்ம இளநீர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நுங்கு பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்கிறேன். நுங்கு நீங்கள் சாப்பிட்றதுனால விட்டமின் ஏ, பி, சி இதில் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, பேசிக்கான ஸ்கின் இஷ்யூ இருக்கவங்க நுங்கு சாப்பிட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்கு பிறகு டயபெட்டிஸ், நிறைய பேர் டயபெட்டிஸில் இருப்பாங்க. அந்த டைமில் சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட முடியாது, சில ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் என்னென்னா இந்த நுங்கு. நம்ம பழத்தை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் சொல்லிட்டேன். அதுக்கு தாண்டியும் அந்த மரத்தில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, நுங்கு மரம் அதில் வர கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கல் எடுத்த பிறகு புளிக்காமல் அப்படியே எடுத்து சாப்பிட்னா உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. பனை ஓலை வச்சு வீடு கட்டுவாங்க. நம்மளோட நாக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, என்னோடய தாத்தா பாட்டி வீடு பார்த்திங்கன்னா பனை மரத்தில் இருக்க அந்த கொம்பை வச்சு வீடு கட்டியிருப்பாங்க. அந்த காலத்து வீடு இன்றைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசிட்டு போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக இந்த ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜூஸ்க்கு இளநீர். இளநீர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணனா, உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து நுங்கு ஜூஸ் பண்ணும்போது சில பேர் லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் நாட்டு வெல்லம் போடுவாங்க. போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் தண்ணி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து இந்த சம்மர் ஸ்பெஷலுக்கு வந்து இளநீர் சாப்பிட்டா வந்து தண்ணி தாக்கம் அடங்கும். அதனால் இந்த இளநீர் நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க வழுக்கையை தனியாக எடுத்துடுறோம். அதே மாதிரி உள்ளே இருக்க இளநீரும் தனியாக எடுத்து வச்சிடறோம். வழுக்கை நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப முக்கியம், உள்ளே இருக்க தோலை எடுத்துடக்கூடாது. அதே டைமில் நல்ல வழுக்கையாக இருக்கணும். முத்தின தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஜூஸ்க்கு. இப்போ இந்த இளநீர் தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு நுங்கு 6 பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் கிடைக்கும். இந்த 6 நுங்கு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே போட்டிருக்கோம். நுங்கு யூஸ் பண்ணும்போது பர்டிகுலராக முத்தின நுங்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டால் சில பேருக்கு வந்து வயிறு வலி வரும். அதனால் நீங்கள் நல்லா எலசாக உள்ள நுங்கு எடுத்து இந்த இளநீரில் போடுங்க. அதுக்கப்புறம் வழுக்கை 6 நுங்குக்கு 4 டேபிள் ஸ்பூன் வழுக்க போதும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணுங்கள். பிளெண்ட் பண்ணுற டைமிங் என்னென்னா, அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா திக்கான ஜூஸ் ரெடி. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் கேட்டேன்னா, சர்வ் பண்ணுற கிளாஸில் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணுறோம். அதனால் அந்த கிளாஸோட ரிம் அதை அப்படியே லைட்டாக வாட்டர் டிப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு நாட்டு சர்க்கரையில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த கார்னர் எல்லாமே சர்க்கரையாக இருக்கும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஜூஸை அதில் ஊற்றி சர்வ் பண்ணால் ஒரு அல்டிமேட்டான ஒரு சூப்பரான நுங்கு ஜூஸ் ரெடி. இந்த நுங்கு ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இளநீர் அதிகமான டேஸ்ட் வருமா அப்படி கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நுங்கோட டேஸ்ட்டும் ஃபஸ்ட்டு தெரியும், அதுக்கப்புறம் இந்த இளநீரோட டேஸ்ட் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஜூஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த நுங்கை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த இளநீர் எந்த அளவுக்கு குவான்டிட்டி யூஸ் பண்ணணும் சொல்லி தெளிவாக செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.